யாரும் இல்லாதப்போ பூ டெக்கரேஷன்ஸ்லாம் ஃபுல்லாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இது இங்கே என்ட்ருக்கு இவ்வளோ நல்லா உள்ள கட்டியாக வச்சுருக்காங்களா. இது அடுத்த என்ட்ருக்கு இதுக்கும் வந்து தோரணம் மாதிரி நல்லா கட்டியாக வச்சு ஃப்ளவர் போட்டிருக்காங்களா. அடுத்து அதாவது ஒரு என்ட்ருக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு பக்கத்தில் வரும்போது ரொம்ப நல்லா நிறைய டெக்கரேஷன் பூ ஃப்ளவர்ஸாக வச்சுருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கெல்லாம் சும்மா அங்கங்கே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருந்தாங்களா. இதில் 2 ரூம் இருக்குல்ல. ஒன்று வந்து ஆடிப்புறம் அம்மன், இன்னொன்று வந்து பள்ளியறைக்கு சுவாமி பள்ளியறைக்கு உள்ள ரூமு. ஆடிப்புற அம்மன் வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் டெய்லி வந்து அதாவது டெய்லி வெள்ளி ஆடிப்புற அம்மனை கூட்டிகிட்டு 3 தடவை சுற்றுவாங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் பூஜைலாம் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. ஃப்ரைடே நைட்டு சண்டிகேஸ்வரருக்கும் சேர்த்து பண்ணுறதுனால. ஆனால் சண்டிகேஸ்வரருக்கு பண்ணிவிட்டு நைட்டு வந்து நட சாத்துறதுக்கே ஒரு 11 o'clock ஆகிடும். கோயில் 11:15 11:30 அப்படி ஆகிடும் சம்டைம்ஸ்லாம். அவ்வளோ டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நைட் டைமு ஃப்ரைடே நைட்டு. அதுவும் பௌர்ணமிலாம் ஃப்ரைடே நைட் வந்துச்சுன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. பாருங்களேன், நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு பொக்கே மாதிரி அந்த கவசத்தோடு சேர்த்து அந்த ஆர்ச்சுக்கெலாம் நிறையா வச்சுருக்காங்க. நந்தியும் அன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்தார். பார்க்கும் போதே விசேஷமான நந்தியாக இருக்கிற மாதிரி இருந்தார். அது எப்படி ஃபுல்லுக்கும் ஆர்ச் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து நிறையா வந்து கொத்தாக ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்களேன். சிவனுக்குள்ளே தான் அவ்வளோ டெக்கரேஷன்ஸு, ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸு. அபியாம்பிகைக்கு அது அந்த ஃப்ரண்ட்டில் இந்த ஆர்ச்சுக்கு இந்த மாதிரி இதுக்கு மட்டும் கொத்தாக வச்சுருக்காங்களா. சிவனுக்கு வந்து அந்த அவங்க உள்ளே போகிற நம்ம நிற்கிற இடமே எல்லாத்துக்கும் அவ்வளோ ஆர்ச்சு. இதுதான் வந்து சிவனோட இடம் பாருங்கள். சிவனுக்கும் முன்னாடி உள்ள இடம் இதெல்லாம். அது பள்ளியறை அன்றைக்கும் உண்டு. அது நடக்கிறதுக்காக தான் அந்த பல்லக்கு ரெடியாக வச்சுருந்தாங்களா. எவ்வளோ மாலை, அவ்வளோ ஃப்ளவர்ஸு, பொக்கே. எனக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து அது வாடுறப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அது ஏன் தெரியாது. அது பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக ரொம்ப என்ன சொல்கிறது ஹாப்பினஸ் கொடுக்கும். ஆனால் அது வாடி போகிறதே அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப சேடாக ஃபீல் ஆகும். என்னடா வாடிட்டு அப்படின்னு. எவ்வளோ அந்த இடமே ஃப்ரண்ட்டில் எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். நிறையா பொக்கேஸ்லாம் வச்சு அதுலேருந்து மாலையெல்லாம் விடுற மாதிரி. இந்த உட்காந்துருக்கிற இடமும் நந்தி வந்து செம்ம சூப்பராக இந்த ரூமை டெக்கரேட்